இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் வேறு விதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் பல இடங்களிலே நாம் இருந்தாலும் இப்படி நாம் என்றாலும் இந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல தயவுக்காக நாம் கர்த்தரை சோதரிப்போம். கூட ஒரு அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது. தன்னை விட படிப்பிலும் நல்ல குணத்திலும் சைவ சுகத்திலும் நல்ல வசதியான நல்ல வேலை மற்றும் குடும்பத்துல தங்களை விட சிறப்பா இருக்கணும் அப்படின்னு தான் நினைத்தார்கள். இதற்காக தான் தாங்கள் கஷ்டப்பட்டாலும், தாங்கள் வெயிலும் தனியிலும் மழையிலும் பசியிலும் பட்டினியிலும் இருந்தாலும் இந்த கஷ்டம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது, தன் பிள்ளைகளை அனுபவிக்க கூடாது, பிள்ளைகளுக்கு வரக்கூடாது, நம்மளை விட பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். நாம தான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாம இருக்க இடம் இல்லாம நல்லது செஞ்சும் நினைச்சு பார்க்காத இந்த உலகத்துல, உண்மையா இருந்தும் உதாசனப்படுத்தின இந்த உலகத்துல நல்லவங்க நினைச்சு நம்பி எத்தனை பேருக்கு உதவி செஞ்சு கூட உதவி தள்ளின இந்த உலகத்துல நம்ம சாதாரண கூலி வேலை செஞ்சோம், நாம தான் கடன்ல கஷ்டப்படுறோம். அந்த பிள்ளைங்க நினைச்சக்கூடாது, ஒரு நாளும் அந்த பாதிப்புக்குள்ளாக கூடாது என்பதற்காக தான் அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். பிள்ளைகள் அதே போலதான் மத்திய 7ஆம் அதிகாரத்துல இப்படியாக ஒரு வார்த்தை வருகிறது. 11 வாசிக்கும் போது, எல்லாவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பதற்கு, செய்வதற்கு, நிறைவேற்றுவதற்கு அதை ஆனால் உங்கள் பிதாக்கு தேவன், உங்கள் பரம பிதா இதை விட அதிகமாக அறிந்திருக்கிறார். முக்கியமான வீட்டில் அதுதான் தேவனுடைய இருதயம். எனவே இப்ப இந்த நாட்கள்ல இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமை விட நம்முடைய தகப்பன், நம்முடைய ஆண்டவர் நாம் இருக்கிற இந்த சரீர சுகத்தை விட இருக்கிற வேலை வாய்ப்பு, வசதி, மனைவி, பிள்ளைகள், குடும்ப வாழ்க்கை, சமுதாயம், நமக்கு கிடைச்ச நல்ல பரிசுத்த வாழ்க்கை, நல்ல வழிநடத்துகிற வழிகாட்டுகள், இதை பார்க்கிலும் இன்னும் நம்ம நல்லா இருக்கணும், நல்லா வளரணும், நல்லா ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த வேலையும். பாருங்க, நாம் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பிதாக்கள் இன்னைக்கு அவர்கள் செய்த அக்கிரமங்கள், பாவங்கள்,
மீறுதல் நிமித்தம் தான் பாருங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கை அது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட வியாதி, தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயசில் விபத்துகள், தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு மேலாக வாழ முடியாத மரணம், தொடர்ந்து வாழ்க்கையில அதே கடன் சுமைகள், அதே வாழ்க்கையில எளிமை, இதெல்லாம் ஒரு பாவ காரியங்கள், பழக்க வழக்கங்கள், முன்னேற முடியாத தடைகள், இதெல்லாம் அந்த பாவத்தினுடைய விளைவாகிய சாபம். ஆகவே இதிலிருந்து என்பதற்காக வேலை சொல்லுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல வாசிக்கும் போது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வருகிற வாசிக்கிறோம். நாம் அந்த மரணத்தை அடையக்கூடாது என்பதற்காகவும் ஆண்டவர் பாருங்க, நம்ம மேல வருகிற தண்டனைகள், அழிவுகள், அதனுடைய விளைவுகள் நாம் அனுபவிக்க கூடாது என்பதற்காக அவரே சொந்த குமாரனாக இயேசு என்கிற பெயர்ல இந்த பூமிக்கு மனுஷனாக அவதரித்து வந்தார். நமக்காக அவர் ஐஸ்வர்ய சமணராக இருந்தும் நமக்காக அவர் தரித்திரனானார். ஏன்? நாம் தரித்திரத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக. நமக்கு எதிரடியாக கையெழுத்து போட்ட, நமக்கு தண்டனை உறுதி என்கிற ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அதையெல்லாம் அவர் கொன்று எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்தார். இதற்காக நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக அவர் தேவனுடைய தத்துவத்தை கொல்லப்பட இல்லாமல் பாவமில்லாதவர் அவர் தன்னை பாவமாக்கினார். எதற்காக? நாம் பரிசுத்தமா வாழ்ந்து இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும், அழிவில்லாத ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். அதனால நம்மளுடைய இருப்போம். இந்த வசனம் என்ன சொல்கிறது? உங்கள் பிதாக்கள் சுதந்திர தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்கும்படி. அவர்கள் எப்படி வாழ்ந்தாரு, அவருடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, அவருடைய கௌரவம், அவருடைய பெருக்கம் எப்படி இருந்துச்சு, அவருடைய பிள்ளைகள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எப்படி ஆசீர்விக்கப்பட்டாங்க, எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நீதிமானா இருந்தார் என்று, விசுவாசமா இருந்தார் என்றும் வேதத்துல அது நம்ம 15 வாசிக்கிறோம். அதே போல மனப்பாட்டையும் எண்ணங்கள் இருந்ததுனாலதான் கர்த்தர் அவரை திறந்து கொண்டு அவர் ஒரு பரிசுத்த சந்ததியை, தேவ ராஜ்யத்தை அவர் பின் நாட்களில் கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக ஆபிரகாமை அழைத்து, உன் இனம், உன் ஜனம், உன் தகப்பை விட்டுட்டு புறப்பட்டு நான் உன்னை பெரிய ஜாதியாக்குறேன், நான் உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துறேன், நீ பெரிய ஜாதியாவாய் என்று அவர் அழைக்கிறார். ஆனால் ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்கு, வார்த்தைக்கு அவர் மதிப்பு கொடுத்து, மரியாதை கொடுத்து, அவர் முக்கியப்படுத்திட்டு எல்லாவற்றை விட்டுட்டு தான் போகும் இடம் என்னென்று தெரியாமல் புறப்பட்டு போனார். அது அவருடைய கீழ்ப்படுதலையும் அவருடைய உறுதியான 22:17 வாசிக்கிறோம். அதுலாமே நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுந்தபடினாலே இதோ நான் உனக்கு சொன்னபடி வாக்குத்தத்தம் பண்ணினபடியே நீயும் உன் பிள்ளைகளும் உன் சந்ததியும் இந்த தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்குறுதி கொடுத்தார். அதே போல தேவ பிள்ளைகளே,
ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 24:35 வாசிக்கிறோம். வெள்ளியும் பொண்ணு முடிவு சீமாக கர்த்தர் மாற்றினார். 24:1 வாசிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆரம்பத்துல குறைவு இருந்தது உண்மைதான். மனைவி மலடியது உண்மைதான். வாழ்க்கையில ஒரு புதுமணம் இல்லாத உண்மைதான். ஆனால் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதுதான் பிதாக்களின் ஆசீர்வாதம். அவர்தான் நம்முடைய முற்பிதா. என கண்மான தேவப்பிள்ளைகளே, வேத வசனத்தின்படி அப்படிப்பட்டவரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த நாட்களிலே மெல்கிசேதேக்கிற ஒரு ஆசாரியனுக்கு, இந்த ராஜாவுக்கு காணிக்கை தசமபாகம் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் கைகள் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். அவருடைய உண்மையும் உண்மைத்தன்மையும் அது விளங்குகிறது. வாழ்க்கையினுடைய மொழிகள் அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த காலத்துல ஒரு நாள் அவருடைய ஈசாக்குங்கிற அவருடைய மகனை கத்து சந்திக்கிறார். இந்த தேசத்துல வாசல் நான் ஆசீர்வதித்து சொல்லிட்டு ஆபரகமும் ஆபரகாமித்தமும் உன்னையும் உன் இன்னொரு தந்தரையும் நான் ஆசீர்வதிப்பேன். மகனாகிய பிள்ளைகளாகிய 2 பிள்ளைகளை வானமண்டல வரைக்கும் தேவன் படுத்திருக்கிற இந்த பூமியையும் ஈசாக்கு இட்ட ஆணையை உன் மூலமா நிறைவேற்றுவேன். உனக்குள்ள இந்த பூமியின் உன் சந்ததிக்குள்ள வம்சங்கள் ஆசிரியப்படும் என்று சொன்னார். அதே போலவே 32ஆம் அதிகாரம் 10 வாசிக்கும் போது 2 அதிகாரங்களாலே யாக்கோபை ஆசீர்வதித்தார். அவர் மூலமாக 12 கோத்திரங்களை கர்த்தர் உண்டாக்கி செய்தார். அவர்களுடைய பிள்ளைகள் எல்லா நன்மையாகிய வாழ்வு அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தார். உபாகம் 8ஆம் அதிகாரத்துல இந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. வண்ணாந்திரத்துல 40 ஆண்டுகள் நடந்தாலும் அவருடைய பாதரட்சியை தெரியாமல், அவருடைய மேலாலை அங்கி அவருடைய வஸ்திரங்கள் பழமையா போகாமலும், பகலிலே வெயில் இரவில் எந்த இருளும் அவளை சூழாமல் அசுரத்தம்பமாய் நடத்தினார். கற்பார்களை உடைத்து தண்ணீரை தாகத்தை தீர்த்து தான் நியமித்த தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார். தேவ பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டு சுதந்திரித்தார்கள். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பாக்கியம், இந்த சுவாக்கியம், இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சா அவங்கள போல நம்ம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இக்கால பாடுகள், இக்கால வறுமை தரித்திரங்கள், இக்காலத்தினுடைய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு இல்லாம போச்சு அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் ஒரு நல்ல செய்தி என்னன்னா, சொல்றாரு, ஒரு பிதாக்கள் மேல் எப்படி அன்பு வச்சிருந்தாரோ அதே போல உண்மையில் அன்பு வைத்து உன் பிதாக்களை பார்த்துடன் உன்னை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் என்று
கொடுக்கிறார். பிள்ளைகளே, இதுதான் உண்மை. அதற்காக தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவையே தனக்கு ஜீவ வழியாக அவர் நமக்கு ஒப்புக் கொடுத்தார். இந்த கண்மான தேவப்பிள்ளைகளை இதை விட பெரிய ஒரு சுலாக்கியம் பாக்கியம் நமக்கு எழுதணும். சற்று யோசித்து பாருங்க. பட் ஒரு கண்டிஷன், இதாக்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை தேசத்தை சுதந்திரத்துக் கொண்டது உண்மைதான். ஆனால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, அதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. ஆண்டவர் நிபந்தனை இல்லாமல் தேவனுடைய எல்லாருடைய வேண்டுதலையும் நிறைவேற்றிக்க மாட்டாரு. எல்லாருடைய வேண்டுதலை தான் நிறைவேற்றுகிறேன் என்பதுதான் அவனுடைய சித்தம். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட பிதாக்கள் எப்படி ஒரு ஆசிரித்தார்னா, கீழ்ப்படிந்தாரு, விசுவாசித்தாரு, நம்பினாரு. ஈசாக்கு தேவ தேசத்துல கர்த்தருடைய வாக்குப்படி செயல்பட்டாரு. யாக்கோபு தேவனுடைய வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொண்டு அவர் தேசத்துக்குள் தைரியமா புறப்பட்டு போனார், செயல்பட்டார். அதே போல இந்த நாட்களிலே நாமும் அவர்களுடைய நன்மைகளையும் நீங்கள் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் எல்லாமே பிரிப்பேர் பண்ணிட்டாருங்க, எல்லாமே ரெடி பண்ணிட்டாரு. ஆனா அதுக்குதான் தேவ ஞானம் வேணும், அதுக்குதான் பரிசுத்த வாழ்க்கை வேணும், அதுக்குதான் வேத அறிவும் ஜெப வாழ்க்கையும், அதுக்குதான் கீழ்ப்படிதலும் தேவ பக்தியும் நமக்கு அவசியமாக காணப்படுகிறது. இப்ப அந்த 30ஆம் அதிகாரம் 31 வாசிக்கும் போது அவர் என்ன கண்டிஷன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, கர்த்தர் நீ கர்த்தரில் நீ பாருங்க, அவர் சொன்னாரு செய்யணும், அவரை தேடணும், அவரை கையாண்டால், இப்படிப்பட்ட வழிகளில் நீங்க போனால், இந்த வழிகளை இந்த உலக பிரகாரமான இந்த பரிகாரங்களை செய்தால் நீங்க கண்டிப்பா விமர்ச அடையலாம், விரும்ப அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறாரு. வாசிக்கிறோம் பாருங்க. இந்த நாள்ல அதே 8ஆம் வாசிக்கும் போது இதோ உலக மனசு சொல்லுகிற வார்த்தைக்கு முக்கிய கொடுத்த
செய்து வந்து பொய்யானையிட்டு காட்டி உங்கள் அறியாத அந்நியர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவத்துகளை எல்லாம் செய்வதற்காக அந்த வகையில் காரணம் தான் வேண்டும். இதுதான் ஆண்டவர்கள் பார்க்கிறார். அதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா வயலில் இருக்கிற எருவுகள் வனாந்தரத்துக்குள்ள ஆடு மாடுகளை நான் பலியாக விரும்புவதில்லை. நான் பசி இருந்தா உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். எனக்கு பணம் தேவைன்னா என்னுடைய ஆலயத்துக்கு என் ஊதியத்துக்கு தேவைன்னா நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். ஆயிரம் இருக்கிற எல்லா ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் என்னுடைய எனக்கு கேட்டது நறுங்குண்டதும் நறுங்குடலுமான ஆத்மாவை எனக்குத்தான். அதைத்தான் கத்ததை பார்க்கிறேன். உங்க வாழ்க்கையில உங்க கிண்ணிகளில உங்க எண்ணங்களிலே உங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, நீங்க மறந்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுதல். யாக்கோப்பை போல கர்த்தருடைய வார்த்தையை வாக்குகளை நம்பி தொழில் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த மாதிரி அவர்கள் தான் நம்ம ஆசிரிக்கிறது ஆசிரியப்பாங்க. உன் பிதாக்கள் பெற்றுக்கொண்ட நன்மை, ஆசிர்வாதம், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், சுக வாழ்க்கை என்னையா, அவங்களை விட உங்களை நான் பெஸ்ட் ஆசிரிக்க போறேன் என்று கற்று சொல்கிறான். உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு பெருக்கை வரப்போகுது, ஒரு டர்னிங் பாயிண்ட் வரப்போகுது, ஒரு திருப்பு முனை கத்தை உண்டாக்க போகிறார். உங்கள் கீழ்ப்படி நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம், நம்முடைய பலவீனத்தின் நிமித்தம், நம்முடைய பலத்தின் நிமித்தம், பக்தி வாழ்க்கை நிமித்தம் நம்மை கத்தர் ஆசிரியப்பார், கத்தாய் செய்வார். என்ன பக்தியா இருந்து, என்ன விசுவாசமா இருந்து, என்ன ஜபம் பண்ணி, என்ன வேதத்தை என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. பிதாக்களை பார்க்கிலும் கர்த்தர்களை ஆசிரிப்பார். பிள்ளைகளை வாசித்து பாருங்கள். மாம்சத்தின்படி பிழைத்தார் சாவீர்கள், ஆவியின்படி பிழைத்தார் நீங்கள் வாழ்வீர்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கிறார். ஆகவே நீங்கள் பெறுவதற்கு அப்பா பிள்ளை என்று நீங்க இருந்தாலும் அவர்களை விட பெற்றுக்கொள்ளக்கூடிய தந்தையார் உங்களை கத்தர் வைத்திருக்கிறார்.
எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் என்ன வேணும். அவர்களை பார்த்து நம்மை சந்தோஷத்துல, சமாதானத்துல, பொருளாதாரத்துல நம்ம பேருதான் இருக்குது. என் கண்மலை தூக்குறீங்க இந்த நாளில வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தர் அவருக்கு முன்பாக முழு இதயத்தோடு நீ பிழைப்பிக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தரை நீ அவர் சேவைப்பாயா. அதே உபாகம் 38 வாசிக்கிறோம். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிறவருடைய எல்லா கற்பனையின்படி செய்வாய். அப்பொழுது நல்ல கவனிங்க, அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் நீ கைகள் செய்ய எல்லா வேலைகளிலும் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக்க செய்வார். எழுதி வச்சுக்கீங்க, கண்டிப்பா அது நடக்கும், கட்டாயம் செய்வார். ஆண்டவருடைய வசனத்துக்கு நீங்க கீழ்ப்பது கண்டிப்பா கட்ட செய்வார். எப்படி பிதாக்களை பார்க்கிலும் நம்மீது கத்தர் அன்பு இருக்கிறார், அவர்களை பார்த்து நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோம் என்பதுதான் தெய்வ சித்தம். எப்படி பிள்ளைங்க அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய அந்த பிள்ளைகளுடைய பரிசுத்தம், நம்முடைய பிள்ளைகளுடைய அவங்களுடைய உடை, அவங்களுடைய இருக்கிற இடம், அவங்களுடைய கல்வி அறிவு, இதெல்லாம் பார்த்து பெற்ற தாய் தகப்பை எப்படி திருப்தி அடைகிறாங்க. அவங்க வாங்குற சொத்துக்கள், அவங்க கற்ற வீடு, அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, பராமரிக்கிறது, சமுதாயத்தில் வருகிற சாட்சி, நல்ல அடையாளங்கள், நல்ல பேப்பர் வாழ்ந்து நம்ம கஷ்டப்பட்ட நாட்கள் வேற. என் பிள்ளை இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறானே, பாருங்க தாய் தகப்பன். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். முதலாவது நீ வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, நீ சுகமா இருப்பதற்கு பெற்றோரை கனப்படுத்துவாயாக. நம்மை சிருஷ்டித்து நம்ம உருவாக்கி இந்த பூமியில நம்மை வாழ வைத்த எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாக கொடுத்த நம்முடைய ஆதி தகப்பன், நமக்கு தகப்பன் தேவன் இயேசு தாமே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அப்படி திருப்தியடைந்தால் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். இன்னையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் நாம் ஜீவனை பெற்றுக் கொண்டவர்களாக காணப்படுவோம். ஜெபிக்கலாங்களா? பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நமக்கு தோற்கிறோம். எதிரி பிதாக்களை பார்த்து உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறீங்க. இந்த பிதாக்கள் சுதந்திரத்த தேசத்தினுடைய ஆசிரியத்தை விட பெருக பண்ணவே எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருங்க. வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தர்கள் ஆற்றுவீங்க. இதனால தேவன் ஆகிய கர்த்தர் சகலத்திலும் பிள்ளைகளிலுமே மன கஷ்டத்திலேயோ, சரீர பலவீனத்திலேயோ, அந்த சமுதாய அந்தஸ்து இல்லாமையோ, குறைந்தோ, முந்த அவமானத்திலேயோ, அடிமைத்தன பாவ கிரியினாலோ சிக்கொண்டு தவித்து இதுவரைக்கும் பிள்ளைகளை அனைவரும் ஆசையுங்க, வழிநடத்துங்க, காத்துக் கொள்ளுங்க சாமி. என் பிள்ளைங்க மேல தேவ கரம் கட்டும். பிள்ளைகளுக்கு நல்ல புத்திர சந்தானத்தை கொடுங்க. குடும்பத்துல கணவன் மனைவிகள் நல்ல பரிசுத்தத்தை, நல்ல அந்த ஐக்கியத்தை கொடுங்க. வேலை தளத்துல வேலை அதிகாரிகள் கண்களில் வேலை கொடுக்க செய்ய இவர்களை நல்ல ஐந்தனத்திற்கு தந்து பரலோக தரிசனத்துக்கு அனுமதி செய்யப்பா. இந்த ராத்திரி வேலையில யாரெல்லாம் பஸ் பிரயாணத்துல, ட்ரெயின் பிரயாணத்துல யாரெல்லாம் ஆண்டவரை தூர தீசம் பிரயாணம் பண்றாங்களோ அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு கொடுங்க. ஜீவ கரம் கொடுக்கட்டும் சாமி, பத்தடி கரம் கொடுக்கட்டும். இந்த நாள்ல பிறந்த நாள் திருநாள் காண்கிறோம். பாதுகாப்பு இருக்கட்டும். கேட்ட நமக்கு நன்றி.
இருக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Unmuted.